திருக்குறள் பல்வேறு விஷயங்களில் ஆழ்ந்த நுண்ணறிவுகளை வழங்கும் உத்வேகத்தின் கலங்கரை விளக்கமாக திகழ்வதாக பிரதமர் மோடி புகழ்ந்துள்ளார். திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். திருவள்ளுவர் தினத்தில் நாம் நம் மண்ணின் தலைசிறந்த தத்துவ ஞானிகள், கவிஞர்கள் மற்றும் சிந்தனையாளர்களின் ஒருவரான திருவள்ளுவரை நினைவு கூறுவோம் என தெரிவித்துள்ளார். அவரது திருக்குறள் தமிழ் கலாச்சாரத்தின் சாரத்தையும் நமது தத்துவ பாரம்பரியத்தையும் பிரதிபலிப்பதாக கூறியுள்ளார். அவரது போதனைகள் நீதி, நேர்மை, இரக்கம் ஆகியவற்றை வலியுறுத்துகின்றன என்று கூறியுள்ளார். நமது சமுதாயத்திற்கான அவரது தொலைநோக்கு பார்வையை நிறைவேற்ற தொடர்ந்து பாடுபடுவோம் என பிரதமர் மோடி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் நவி மும்பையின் கார்கரில் 9 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள ஸ்ரீ ஸ்ரீ ராதா மதன் மோகன்ஜி கோயிலை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். அங்குள்ள சங்கை ஊதி பூஜைகள் செய்து பிரதமர் மோடி வழிபாடு மேற்கொண்டார். Srila Prabhupada ki jai. பின்னர் பேசிய பிரதமர் மோடி, இந்த கோயில் இந்தியாவின் நம்பிக்கை மற்றும் நனவை வளப்படுத்த ஒரு நல்ல மையமாக மாறும் என்று தான் நம்புவதாக கூறினார். கலாச்சார உணர்வுடன் ஆன்மாவை இணைக்கும் போது இந்தியாவின் பரந்த வடிவத்தை காண முடியும் என்று பிரதமர் மோடி தெரிவித்தார். சேவை உணர்வுதான் உண்மையான சமூக நீதியை கொண்டு வருவதாகவும் அதுதான் உண்மையான மதச்சார்பின்மையின் அடையாளமாக திகழ்கிறது என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். திருவள்ளுவர் தின விழாவில் காவி உடை கொண்ட திருவள்ளுவர் படத்திற்கு ஆளுநர் ரவி மலர் தூவி மரியாதை செய்திருப்பதற்கு தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார். திருவள்ளுவருக்கு சாதி, மொழி, மதம் என்பது கிடையாது எனவும் அவருக்கு காவி உடை அணிந்து சித்தரிப்பது ஏற்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். அரசு அங்கீகரித்த திருவள்ளுவர் படத்தை மாற்றி சாதி, மத, சமயம் சார்ந்து வெளியிடுவது சட்டத்திற்கு புறம்பானது என்றும் சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் இருக்கும் ஆளுநரே இப்படி செய்வது கண்டனத்திற்குரியது, வருத்தத்திற்குரியது என்றும் கூறியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.